குழந்தைங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்கன்னா அதுக்கும் எல்லாரும் அந்த ஃபேக்கல்ட்டி ரூம்ல சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன சார் இவ்வளோ ஃபேன் அப்படின்வாங்க. இவ்வளோ ஃபேன்ஸ் எப்படிங்க சார், உங்களுக்கு தான் வந்து எல்லா குழந்தைகளும் இவ்வளவு அன்பா வந்து அப்படியே நான் அந்த ஒரு தடவை மெயின் ஹால் அந்த மீட்டிங்ல நான் உள்ள நுழையிறேன், ஸ்போக்கன் சார்னு ஒரு அப்படியே அந்த கும்பலே சத்தம். இவங்களுக்கெல்லாம் கோபம், இவங்கெல்லாம் பிரின்சி எதுவும் கத்தக்கூட. எனக்கு ரொம்ப சங்கடமாயி போச்சு. ஐயோ நம்மால இப்படி ஒரு பிரச்சனை, சங்கடம் தானே அது. ஆனா தவிர்க்க முடியாம அந்த அந்த குழந்தைய போய் இம்பல்சிவா அப்படியே பார்த்தோன்னா ஸ்போக்கன் சார்னு கத்துறாங்க. நான் எல்லாருக்கும் பை சொல்றதுக்கு அடி சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த அடின்ற வார்த்தையை வந்து என்கிட்ட ஃபேக்கல்ட்டியில சொல்லும் போது மற்ற சார் மிஸ் எல்லாம் போறீங்களா இல்லை போறீங்களா இல்லை அடி அப்படின்னு இந்த குழந்தைய திட்டும் போது ஒளிஞ்சி நின்று இந்த ஜன்னல் வழியா அங்கு போகுங்க. அந்த மாதிரி அந்த குழந்தைகள் அன்பை வந்து இது ஒரு டிஃப்ரெண்டான அனுபவம் தான். நான் நினைச்சே பார்த்தே இல்லை. எப்படி ஆரம்பிச்சு எப்படி எப்படிலாம் லைஃப் போகுது பாருங்க. அதுதான் அடுத்ததுதான் வந்து இப்ப இங்க வந்தது, சென்னை வந்தோம். சென்னையில வந்து இங்க கூத்துப்பட்டறையில 4 வருஷம் மாஸ்டரா இருந்தேன். அது கூத்துப்பட்டறைன்னா உங்களுக்கு தெரியும், நான் முத்துசாமியோட கூத்துப்பட்டறை இப்போ 40 வருஷத்துக்கு மேலே ரொம்ப பாப்புலர். அதில் விஜய் சேதுபதி, விமல், விதார்த்து, பசுபதிலாம் அங்கேருந்து வந்தவர் தான். 17 வருஷம் இருந்தாருன்னு முத்துசாமி சொல்லுவார். பசுபதிலாம் இங்கே 17 வருஷம் இருந்தாருன்னு முத்துசாமி. நான் முத்துசாமி அங்கே நான் இருந்தேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த 2018 நான் அந்த டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் ஆக்டிங் பண்ணும்போது அந்த அவர் ஓவியர் நடேஷ் ஜீனியஸ், அவர் யார், முத்துசாமியோட மகன். அவர் சொல்கிறாரு, அப்பாவோட 1980 இணைந்து இதில் கூத்துப்பட்டறையில் நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதில் வந்து என்னென்னா அந்த 11 வருஷம் கழித்து நான் 1990 10 வருஷம் கழிச்சு 79 இருந்துன்றாரு. 11 வருஷம் கழிச்சு நான் வந்து 1990 ஒரு நடிகரை பற்றி கற்பனை பண்ணேன். மனப்பாடம் பண்ணக்கூடாது, இந்த இது பண்ணக்கூடாது, என்ன சொல்றதுன்னா அந்த ரிஹர்சல் பண்ணக்கூடாது, அப்படியே ஸ்பான்டானியஸா அப்படியே கேரக்டர்ஸை செய்யறதுக்கு யாராவது ஆர்டிஸ்ட் உண்டான்னு தேடி இருக்கேன். 1990 இந்த 2018 28 வருஷத்துல யாருமே அப்படி எனக்கு அந்த மாதிரி யாரும் எந்த நடிகரையும் நான் பார்க்கலங்கிறாரு. 28 வருஷத்துல பார்க்கலங்கிறாரு. அப்ப அங்கிருந்து வந்தவங்க எவ்வளவு பேருன்றது உலகத்துக்கே தெரியும். இன்னைக்கு நடிச்சிட்டு இருக்க 100-200 பேர் வந்து எல்லாமே கூத்துப்பட்டு நடிகர்கள் தான் அங்க உள்ளவங்க எல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவர் சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு நடிகரை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி அதை டிக்ளேர் பண்ணி அதை பத்தி ஒரு ஆர்டிகிளா எழுதிட்டாரு. அது ஒரு ஆர்டிகிளா, எல்லாமே எழுத்து தான். சும்மா அவர் டிக்ளேர் பண்ணும்போது ஆடியன்ஸ் முன்னாடி டிக்ளேர் பண்ணிட்டாரு, இப்படி ஒரு நடிகரை நான் பார்த்ததில்ல 28 வருஷம் கழிச்சு ராஜநாயகம். அப்பவே நான் வந்து ஏற்கனவே அந்த ஹிந்து தியேட்டர் ஃபெஸ்டிவல்ல நான் தான் வண்டிச்சோடைன்னு முத்துசாமியோட பிளேயை டைரக்ட் பண்ணியிருந்தேன். ஹிந்து பத்திரிகையில கூட இங்கிலீஷ்லேயே 3 பேட்டி, தமிழ்ல ஒரு 3 பேட்டி, ஃபோட்டோவோட பப்ளிஷ் பண்றாங்க. அது வந்து நசீருதீன் ஷா இங்கிலீஷ் பிளே போட்டாரு, நான் இந்த தமிழ் பிளே அந்த வருஷம் தான் இது பண்றாங்க, அதில் நான் பண்ணேன். திருப்பூர்ல இருந்து மெட்ராஸ் வந்தீங்க. ஆமாங்க. கூத்துப்பட்டறையோட நான் முத்துசாமியோட அறிமுகம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? அறிமுகம் என்ன, அவரை 1990 எனக்கு தெரியும். 1990 டிராமா ஃபெஸ்டிவலுக்கு அவர் வந்து அங்கே வர்றாரு. அங்கே வரும்போது இந்திரா பார்சாரதி அவரை பற்றி என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவார். அந்த விஷயத்த நான் அவர்கிட்ட கேட்குறேன். அவரோட தான் நான் உட்காந்துருக்கேன். அவரோட வந்து அந்த அந்த 3 நாள் ஃபெஸ்டிவல், 3 நாள் ட்ராமா ஃபெஸ்டிவல் நடந்தது. அப்போ இவங்க இன்னைக்கு கூத்துப்பட்டறையில் எல்லா சீனியர்ஸும் சொல்லிக்கிற யாருமே பார்க்கறதுக்கு முன்னாடி 1990 நான் முத்துசாமியை பார்த்தேன். நான் முத்துசாமியை வந்து அதுக்கப்புறம் நான் இங்கே வந்ததுக்கு அறிமுகம் எப்படின்னு கேட்டீங்க, ஒரு நல்ல கேள்வி. இப்போ இந்திரா பார்சாரதிக்கு நான் எவ்வளவோ நான் அவருக்கு வந்து தான் சொல்கிறேனே, அந்த ஆல் இண்டியா ரேடியோவில் சரஸ்வதி சம்மான் விருது வாங்கினப்ப நான் தான் இப்போ அவரை பற்றி பேருரை நிகழ்த்தினேன். அப்போல்லாம் கூபாரா பற்றி பேருரை நிகழ்த்தியிருக்கேன். அந்த கூபாரா ஆர்டிகல் கூட அப்படியே தூக்கி போட்டு வந்தேன். அவ்வளோ கேர்லெஸ். யாரும் அப்படி தூக்கி போட மாட்டாங்க இல்லையா? 1/2 மணி நேரம் இப்போ இலக்கிய பேருரை நிகழ்த்திட்டு அப்படி தூக்கி போட்டு வருவாங்களா? அங்கேயே ஆல் இண்டியா ரேடியோவிலே விட்டுட்டு வந்தேன். அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய டிரான்ஸ்லேஷன், அந்த இங்கிலீஷ்லேருந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறது,
இந்த கவிதைகளை, இந்தி கவிதைகளை இப்படிலாம் வந்து ரேடியோ ஆங்கில ரேடியோவில் 1900 அதான் அங்கே அந்த பாண்டிச்சேரி வேலையை முடிச்சுட்டு வந்தப்போ இங்கே வந்து நான் செஞ்சுருக்கிறேன். பின்னால் வந்து இல்லை அதுக்கும் அப்புறம் இதெல்லாம் வந்து 99லேருந்து 2003 வரைக்கும் உள்ள அந்த திருப்பூருக்கு கிளம்புற காலகட்டம். அப்போ தான் ஆல் இண்டியா ரேடியோலாம் இவரை பற்றி பேசியிருக்கிறேன். அப்புறம் கிருஷ்ணா நாவலை பற்றி நான் தான் விமர்சனம் பண்ணேன். அதான் நான் சொன்ன மாதிரி தான். அப்புறம் வந்து இப்படிலாம் வந்து அவரோட நிறைய இன்ட்ராக்ஷன் உண்டு. ஒரு தடவை அவரை டாக்குமெண்ட்ரி எடுக்கிறாங்கன்னு சொல்லி ராஜநாயகத்தை கான்டாக்ட் பண்ணுங்க. அப்போ நான் திருச்சியில் இருக்கேன். அங்கே இருந்துட்டு இவருக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? ராஜநாயகத்தை என்னை பற்றி எல்லாம் கேளுங்க, அவரையும் ஒரு அத்தாரிட்டிங்கிறாரு. கீரா பாண்டிச்சேரியில் பழகினதை பற்றி சொன்னதை நான் சொல்லணும். வந்து இந்த இப்பெல்லாம் நல்ல மனுஷங்களை பார்க்கறதே அருகி போச்சு. நீங்கள் கொஞ்ச நாள் பழகினாலும் மனசை பிச்சுக்கிட்டு போயிட்டீங்க. வந்து நீங்கள் பேசுனா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ அனுபவம் உங்கள்கிட்ட அப்போ சொல்கிறாரு, 1990 சொல்கிறாருங்க. அவ்வளவு அனுபவம் உங்கள்கிட்ட புதஞ்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லி நீங்கள் போன ராஜநாயகம் இல்லாத புதுவை நல்லாவே இல்லை அப்படின்வார் அவர். ஊராக உங்களை விரட்டுறானே சனீஸ்வரன் இப்படிலாம் வருது. கீரா வந்து ரொம்ப என்னோட அந்த கம்யூனிகேஷன், ஃபோன்லேயே கம்யூனிகேஷனில் ரொம்ப அவர்கிட்ட வந்து பேசுனா அவனை 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அவர் பேச விட்டு காதில் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி அவர் அவ்வளோ பேசுவார். அதெல்லாமே நமக்கு பொக்கிஷம் இல்லையா? அதனால நான் அவர் கீராட்டே நல்ல இது. இப்போ இவரும் இருக்காரு இந்திரா பாரதி. இவங்க எல்லாத்தையும் நம்ம சென்னைக்கு வந்தோடனே நான் கேட்குறேன், சார் நீங்கள் கேட்குற அருமையான கேள்வி கேட்டீங்க, எப்படி நீங்கள் முத்துசாமியை பார்த்தீங்கன்னு நான் கேட்குறேன். யாருமே எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணல. பரிசா ஞானி அவமானப்படுத்துனதை கூட ஹரி என்றால்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் மணல் கொடுக்கலாயில் இருக்குது. அவர் அசோகமித்திரன் ராஜநாயகத்துக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, அவர் வேலை இல்லாமல் இருக்காருன்னு ஒரு இன்னொருத்தருக்கு ஃபோன் போட்டு பரிசா ஞானி இவர் என்ன எல்லார்ட்டையும் நம்ம ஞானிகிட்ட வேலை வாங்கிட்டாங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அசோகமித்திரன் வர்றாருங்க. இன்னும் அசோகமித்திரன் வர்றது பெரிய விஷயமா? இப்போ உங்களுக்கே அறிமுகம்னாலும் நீங்கள் என்ன செய்வீங்க? அசோகமித்திரனுக்கு இவருக்கு ஞானிக்கும் அறிமுகம், ராஜநாயகத்துக்கு அறிமுகம்னா நீங்கள் எனக்கு கஷ்டம் வந்தப்போ என்ன சொல்லுவீங்க? ஞானிகிட்ட நான் சொல்கிறேன். அவர் ஏதோ தினமலரில் அப்போது ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு எல்லா எழுத்தாளர்களை சேர்த்துக்கிட்டு இருந்தார். அதில் என்னையும் சேர்த்துக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தான் சொன்ன சஜஷனில் தான் நான் அவரை கேட்டது. அப்போ வந்து இந்த மனோரமா பற்றி என்னை ட்ரிபியூட் எழுத சொன்னாங்க. நான் மனநிலே இல்லை, ஒரு வேலை இல்லை, என் பிள்ளைங்க 2 பேருக்கும் வேலை இல்லை. அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும்போது மனோரமா இறந்து போயிட்டாங்க. நீங்கள் சார் எங்கள் ஆஃபீஸ்க்கே வந்து எழுதி கொடுங்க. இல்லைங்க நான் ஒன்றும் இப்போ என்கிட்ட சிஸ்டமே இப்போ ஆனில் கிடையாது. எனக்கு சொல்கிறேன், ஆஃபீஸ்க்கே போய் அந்த ஆஃபீஸுக்கே போய் நான் வந்து மனோரமாவுக்கு ட்ரிபியூட் எழுதி கொடுக்குறேன் 2015. ஏன்னா அந்த ஆர்டிக்கலை நான் அனுப்பினேன். அதே மாதிரி ஒரு ஏதோ ஸ்டூடெண்ட்ஸை பற்றி, ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இந்த சிலபஸை பற்றி ஏதோ இது பண்ணுறாங்கன்றனால நான் இந்த 2011 ஸ்டேட் அவார்டு இது 2015 இந்த ஸ்டேட்லேயே ஃபஸ்ட்டு வந்த ஸ்டூடெண்ட் வந்து நான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் நான் எடுத்தேன். அந்த பொண்ணு வந்து அந்த இந்த மாதிரி என்னுடைய ஸ்டேட் ஃபஸ்ட் வந்த பொண்ணு என்னுடைய அப்போ அதே 2015 என்னுடைய ஸ்டூடெண்ட்டு சார்னு சொல்லி இந்த மெசேஜ் அனுப்பிட்டேன். மனோரமா மெசேஜையும் நான் தான் பாருங்க, குங்குமத்துலேருந்து நான் குங்குமத்தில் நம்ம அத்தனைக்கும் பரிசா ஞானி திருப்பூருக்கு வந்தால் என்னை சந்திக்கணும்னு ஃபோன் போடுவார். உங்களை சந்திக்கணுமே, புக் ஃபேருக்கு வந்தாருன்னா உடனே ராஜநாயகத்தை ஃபோன் போட்டு நீங்கள் உங்களை சந்திக்கணுமே ராஜநாயகம் அப்படின்னாரு. அப்படிப்பட்ட ஆள் பாருங்க, இவ்வளோ ஸ்ட்ரேஞ்சாக. அசோகமித்திரன் சொன்னால் என்னங்க தப்பு? இப்போ நீங்களும் அதுதானே சொல்லியிருப்பீங்க. அசோகமித்திரன் வர்றாரு, அசோகமித்திரன்ட்ட போய் சொல்லியிருக்காருங்க இப்படி அப்படின்னு சொல்லி சொன்ன. இதெல்லாம் பெரிய அவமானம். அதாவது ஒரு ஏழைக்கு வந்து சார் இந்த வறுமை வந்து பெரிய அவமானம் கிடையாது. இந்த புறக்கணிப்பு, அவங்க இந்த சிறுமைப்படுத்துதல் இருக்கு பாருங்க, இதுதான் பெரிய கொடுமை. வறுமையோட கொடுமையான விஷயம் இந்த சிறுமைப்படுத்தப்படுதல். அப்போ நான் அப்படியே நொந்துட்டேன். இந்த பரிசாரதி நான் 85 வயசு ஆகுது, நான் யார்கிட்ட போய் கேட்க அப்படி அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. நான் பாடிட்டே இருக்கிறேன். ஒரு கீரா வந்து கதை மட்டும் கேட்குறாரு, கஷ்டத்தை சொல்கிறேன் அப்படியாங்கிறாரு. அவர் நினைச்சா ஏதாவது செய்ய முடியுங்க.
ஆனால் அந்த மாதிரி நம்ம அப்படி நினைக்கிறோம். அவரால் அப்படி அவர் பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்யணுமான்னு நினைப்பார். அப்படித்தான் நினைப்பாங்க. அவர் இல்லாட்டி அவருக்கே இன்னும் என்ன விருது கிடைக்கும்ன்றது கவலையில தான் இருப்பார். நம்மளை பற்றி ராஜனை இதை ஏதாவது போய் கேட்டோம்னா நமக்கு அவங்க மூலமாக கிடைக்கிற இன்னொரு சலுகை போயிடும் தானே நினைப்பாங்க. வீடு இருக்கும்போது தான் ஒருத்தர் என்னை ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த நேரம் ஒன்றும் செய்யவே இல்லை. 9 வருஷமா ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு சொன்னால அவர் சார் பக்கத்தில் இங்கே கூத்துப்பட்டு இருக்கு அப்படின்னாரு. என்ன சொல்றீங்கன்னு? இங்கே தான் சார் கூத்துப்பட்டு, எனக்கு எதுவுமே தெரியாது இல்லையா. நான் உடனே நெற்குன்றத்தில் இருக்கேன், அங்கேருந்து கூத்துப்பட்டுறைக்கு தேடி போனால் அவரை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள பெரிய பாடாகி போச்சு. கூத்துப்பட்டுன்னா அந்த பக்கத்து தெருவுக்கு தெரியல. புனேக்கு போகிறேன், அவர் உட்காந்துருக்காரு. நவம்பர் 21 அதுக்கு முன்னாலே ஒரு தடவை போய் செக் பண்ணுறேன். சிங்கப்பூர் போயிருந்தார். அப்புறம் நவம்பர் 21 அதான் போய் வீடை கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டேன். அவர் சார் சிங்கப்பூர் போயிருக்காரு இளைய மகனை பார்க்க, இனிமேல் தான் வருவார் அப்படின்னு. நவம்பர் 21 போகிறேன் சார். அப்படி உட்காந்துருக்காரு, சிங்கம் மாதிரி உட்காந்துருக்காரு எங்கள் முத்துசாமி. எத்தனை சாமி வந்தாரோ எத்தனை சாமி போனாரோ அத்தனை சாமி ஒன்றா சேர்ந்து முத்துசாமி ஆனாரோன்னு சார். பார்த்த உடனே நான் சொன்னேன், இந்த மாதிரி ராஜநாயகம் எல்லாமே இந்த இலக்கிய உலகத்தில் பொதுவாக ராஜநாயகம்னா எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. இப்போ நடேசெல்லாம் என்னுடைய அவர் மகன் ஃபேஸ்புக்லேயே 2009 கமெண்ட் போட்டிருக்காரு. ஓவியர் நடேசு பார்த்த உடனே இவருக்கு அதை பாருங்க, அந்த அடைக்கலம் தர்றது, எனது ஆதரவு தர்றதுன்றது. உடனே நீங்கள் எல்லாம் இந்த ஃபுல் டைம் ஆக்டர்ஸ்க்கு ஷேக்ஸ்பியர் பாடம் எடுங்கன்ட்டாருங்க. ஷேக்ஸ்பியர் பாடம் எடுங்கன்ட்டாரு ஃபுல் டைம் ஆக்டர்ஸ்க்கு. அப்படித்தான் நான் கூத்துப்பட்டையில் சேர்ந்த உடனே அடுத்த வருஷமே 2016 இங்கே உங்களுக்கு எவ்வளோ டைரக்டர்ஸ் இருக்காங்கன்னு தெரியும். நீங்கள் தியேட்டரு பற்றி உங்களுக்கு தெரியாது இல்லை. தியேட்டரு விட்டல் ராவ் சாரை கேட்டால் கூட சொல்லுவாங்க. தியேட்டர் பர்சனாலிட்டிஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவ்வளோ பேருக்கும் இல்லாமல் அதுவும் ஹிந்து தியேட்டர் ஃபெஸ்டிவல் எக்ஸ்போசர் ரொம்ப அதிகம். அந்த வாய்ப்பை முத்துசாமி எனக்கு கொடுத்தாருங்க. நான் முத்துசாமி அதில் எனக்கு ரொம்ப அந்த ரீச்சுன்றது, அதாவது அவங்க வெளியிட்ட அந்த பேம்ப்லெட்டு, அந்த கேட்லாக், அதிலெல்லாம் என் ஃபோட்டோ, நசுருதீன் ஷா ஃபோட்டோவும் என் ஃபோட்டோவும் ஒரு இதில் இருக்குன்றது எவ்வளோ பெரிய விஷயம். அது அவன் இங்கிலீஷ் பிளே, நான் தமிழ் பிளே அப்போ தான் இது பண்ணுறாங்க. 2016 ஆகஸ்ட் 28 மியூசியம் தியேட்டர், இது மியூசியம் இருக்கு இல்லையா, அந்த மியூசியம் தியேட்டரில் தான் அதை பண்ணது. அதுக்கப்புறம் தான் அந்த 2018 நான் என்னை பற்றி இப்படி ஒரு டிக்ளரேஷன், ஓவியர் நடேஷ் இவ்வளோ 28 வருஷமாக நான் தேடிக்கிட்டு இருந்த ஒரு நடிகர் இன்றைக்கி தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னது. அதை மாதிரி எழுதியும் போட்டார் இங்கிலீஷ்லேயே. நல்லா நான் எழுதி அதை நான் கூட எதுக்குன்னா, அப்படி ஒவ்வொருத்தரும் இதில் சாரு நிவேதா பற்றி நான் குறிப்பிட்டாங்க. சாரு என்னை பற்றி 2008 நிறைய ஆர்டிக்கல் என்னை பற்றி ரொம்ப, அது ஒரு வகையில் எனக்கு என்னை எல்லா வாசகர்கள் மத்தியில் கொஞ்சம் பரப்பப்படும். அதே மாதிரி 2018 ரொம்ப பெரிய, அது யாருமே அப்படி செய்ய மாட்டாங்க. அவர்கிட்ட எல்லாம் ஈகோன்றதே கிடையாது. சாரு நிவேதா சார் அவர் சொல்கிறாரு, நீங்கள் நிச்சயமாக என்னையோட இளையவர், உங்கள் காலில் விழுகிறேன்றாரு. எனக்கு அன்னைக்கெல்லாம் ரொம்ப இதாகிடுச்சு. இப்போ ஏற்பட்ட ஒரு அற்புதமான மனுஷன் நான் காலில் விழுகிறேன் அப்படின்னாரு. வேற எந்த பெரிய டச்சும் கிடையாது. கூத்துப்பட்டுறைக்கு வந்திருக்காரு. என்னை பார்க்க திருப்பூருக்கு வந்தப்போ அவர் சொன்னார், நான் யாரையுமே பார்க்க போக மாட்டேன், உங்களை பார்க்க வந்தேன்னு சொல்லி அவரே தான் ரூம் போட்டு தங்கினார். அப்போ என்கிட்ட நான் பேச எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டாரு, எல்லாத்தையும் குறிச்சிக்கிட்டாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னை பற்றி லியர் மன்னன் ஆர்டிக்கல் எழுதினார். எனக்கு ஒரு புஸ்தகம் சமர்ப்பணம் பண்ணார். சினிமான்ற புஸ்தகத்தை எனக்கே சமர்ப்பணம் பண்ணார். ஒரு நாவலில் 15வது அத்தியாயத்தில் ராஜநாயகமாகவே நான் வருவேன். அந்த மாதிரி அவர் ஒரு கலைஞனாக எப்படி செய்ய முடியும், அவர் அந்த கண்டுபிடிக்கிறதுன்றது பெரிய விஷயம் இல்லைங்க. பாருங்க, உங்களுக்கு நீங்களே கூட அந்த இதை பின்னட்டையில் போட்டிருக்கீங்க இல்லையா, ராஜநாயகத்தை தமிழ் சமூகம் தெரிந்து கொள்ள வேண்டும்னு ஒரு தழல் விவரத்தில் ஒரு முன்னுரை எழுதியிருப்பார். தமிழ் சமூகம் ராஜநாயகத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அது 2018 இந்த 2 வருஷத்துலையும் என்னை பற்றி நிறையா இது பண்ணார். 2008 2018 பார்த்து ஒருவேளை இனிமேல் 2028 என்னை பற்றி பேசுகிறாரு. மற்றபடி பெரிய டச்சு கிடையாது. கூத்துப்பட்டுறைக்கு வந்தார், ஒரு நாடகம் எழுதிட்டு.
அந்த நாடகத்தை வாசிக்கிறதுக்கு தான் வந்தார். அதெல்லாம் வந்து நான் கூத்துப்பட்டையில் இருக்கும்போது 2018 19 2018 தான். 2018 வந்து இப்படி சொல்கிறாரு, வாசிக்கிறதுக்காண்டி வந்தேன்னாரு. உடனே அப்புறம் நம்ம பார்த்து நான் வேணா வாசிக்கிட்டோமான்னாரு. நான் வேணா வாசிக்கிறேன்னு சொல்லி வாசித்தேன் நான். அந்த ஃபுல் டைம் ஆக்டர்ஸுக்கெல்லாம் வாசித்து காமிக்கிறது ஒரு நாடகம். அப்படியே அவர் அப்பயும் பார்த்தீங்கன்னா அசந்து போய், ராஜநாயகம் சத்தியமாக என்னால் உங்களை மாதிரிலாம் என்ன மாடுலேஷன், என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன், இதெல்லாம் என்னால் இப்படி செய்ய முடியாது ராஜநாயகம் சார் சொல்கிறார். இத்தனைக்கும் அவர் தான் வாசிக்க வந்தவர். நாடகத்தை வந்து உங்கள் நடிகர்களுக்கு வாசி காமிக்கிறேன்னு வந்தார். அந்த நாடகத்தை அந்த கூத்துப்பட்டையிலேயே போடலை. ஓவியர் நடேச அதுக்கான காரணங்கள் சொன்னார். அதை வந்து அந்த இதுதான் மாய கொள்ளைன்ற நாடகம். அந்த இது திருநங்கைகளை பற்றிலாம் வச்சு ஒரு நாடகம் எழுதினார். அந்த அந்த நாடகத்தை தான் நான் வாசிக்கிறேன். அப்படியே பிரமிச்சிட்டாப்ல. உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணுமே நிறைய, என்ன நான் ஏதாவது செய்யணும் ராஜநாயகம். அப்போ தான் இந்த 0 டிகிரியில் சினிமா எனும் போதும் இதுவும் அரசியல் பிழைத்தோறும் அவங்க போட்டாங்க. அடுத்து வந்து ஒரு மணல் கோடுகளாய். நான் அதான் இலக்கிய கட்டுரைகள்னு பார்த்தீங்கன்னா அந்த இதில் மேலும்ல கனையாளி, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இது காலச்சூடில் இந்த ஊட்டியில் தலை சிங்கத்துக்கு நடந்த தொழுகைன்றது, எம்ஜி சுரேஷ் பன்முகத்தில் இந்த அப்போது ராஜநாயகம் மீதான பின் அரசியல்னு ஒன்று, அதெல்லாம் வந்து அவர் தான் எம்ஜி சுரேஷ் பப்ளிஷ் பண்ணார். இப்படி ஒரு 20 கட்டுரையை எழுதியிருக்கும் போதே நான் வந்து அதுக்கு தழல் வீரன் தான் தலைப்பு. அந்த சிறு பத்திரிகையில் வந்து நான் என்னுடைய எழுத்துக்களை மட்டும் வச்சு 89 2004 வரைக்கும் 2005 வரைக்கும் எழுதுனத ஒரு 20 கட்டுரைகள் இருக்கும். அப்போ கூட ஒரு இப்போ டைரக்டர் சொன்னாராம், ஒரு அட்வொகேட் என்று சொன்னார், என்னுடைய கசினுடைய ஜூனியரு. அவர் சொன்னார், சார் நான் அவர்கிட்ட கொண்டே கொடுத்தேன், இல்லை உங்களை பற்றி ஒரு வெங்கட்சாமிநாதன், எனக்கும் ராஜநாயகத்துக்கும் ஒரு சம்மந்தம் உண்டு, நாங்கள் 2 பேருமே எந்த கூட்டத்துக்கு போனாலும் சண்டை வந்துடும், எங்களுக்குள்ள இல்லை அந்த கூட்டத்தில் எல்லாம் சண்டைக்கு வந்துடுவாங்க, அந்த மாதிரி பேசி 2 பேருடைய நடவடிக்கையும் அந்த மாதிரி இருக்குன்ற மாதிரி வெங்கட்சாமிநாதன். அதே மாதிரி அவர் சொன்னார், ஒரு சினிமா டைரக்டர் பேரை சொல்லி, சார் அவர் சொல்கிறாரு ராஜநாயகம் பேனாவே எடுக்க மாட்டார், எடுத்தாருன்னா பூகம்பம் தான். ஏன்னா நான் எழுதின ஆர்டிகல்லாம் அப்போ கொஞ்சம் சென்சேஷனலாக சாருணி வேதாவோட நாவல்லேருந்து எல்லாமே அப்படி தான் ஆச்சு. இது வரைக்கும் இந்த ஊட்டியில் தலை சிங்கத்துக்கு நடந்த தொழுகை வரைக்கும் இப்படி ஒரு இமேஜ் இருக்கும்போது நான் அதை வந்து அந்த காலத்துல வந்து அதை புசமாக போகணும்னு நினச்சா தழல் வீரன் தான் பேர். பின்னால் இப்போ நீங்கள் தான் சாயிரமனா தான் தழல் வீரன். அதில் எல்லாம் இன்னைக்கு 2020 வரைக்கும் எழுதின 1989 2020 வரைக்கும் எழுதின கட்டுரையில் நீங்கள் போட்டிருக்கிறீங்க. கிரெடிட் கோஸ் டு சாயிரமனா. நீங்கள் வந்து என்னுடைய புத்தகங்களை வெளியிடுறது அந்த தழல் வீரம், காரணச்சரிவு, இந்த கிளர்ந்தெழும் தாபம், அதிமதுரை மதுரை, இனி வந்து இந்த பழைய புத்தகங்களவே 3ஐயும் அது போக இது வேற இந்த இதை சொல்ல மணல் கொடுகளாகி நீங்கள் வெளியிட்டுட்டீங்க. இனி வந்து சினிமா எனும் பூதம் முதல் பாகம் 2ஆம் பாகம் அரசியல் பிழைத்துறை போடணும், இந்த இதில் வரும்னு சொல்லியிருக்கிறீங்க இந்த புக் ஃபேரில். அது மாதிரி இன்னொரு 3 புத்தகம் இருக்குது. அது வந்து டிசம்பர், மார்கழி, ஜனவரின்னு ஒரு புத்தகம், தித்தித்ததுன்னு ஒரு புத்தகம், அப்புறம் தூரலாய் சாரல். எல்லாமே என்ன சொல்கிறது, சாயிரமனாவிட்ட ஒப்படைச்சாச்சு. இனி வந்து சாயிரமனா தான் எனக்கு பப்ளிஷர். உங்களுடைய நீங்கள் சிரிப்பு என்னமோ ஒரு பாட்டு உண்டு, நீ சிரிக்க வைப்பாயோ அழ வைப்பாயோ, என்னை கொடுத்து விட்டேன் என்னன்ற மாதிரி என்னுடைய எழுத்து மொத்தத்தையும் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு இருக்கேன். இனிமே வர்றது அப்படிதான். பற்றை ஆர்பி ராஜநாயகம் எப்படி சினிமா என்னும் போதும் கலைஞர் டிவி ராஜநாயகம் ஆனார்? சினிமா அது ஒரு நல்ல கேள்வி சார். நான் கூட மறந்துட்டேன் சார். அனைவரும் பேட்டி முடிஞ்சிச்சுன்னு நினச்சேன். உதயநிதி நான் இப்போ வந்து திரும்ப எனக்கு உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் வந்த கஷ்டம்தான். வந்து துடிச்சு வாழ்றதுதான்னு எனக்கு ஒரு சட்டம் உண்டு. என் வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை. ஆனால் பார்த்தீங்கன்னா அப்போ எல்லாருக்குமே அந்த கஷ்டம் வந்தது, கொரோனா. நான் வந்து வேலை இல்லாமல் அப்படி திகச்சு 2020 2019 வரைக்கும் கூத்துப்பட்டவருக்கு என் பையன் இங்கே தாம்பரத்துக்கு வரணும்ட்டான். தாம்பரத்துக்கு வந்தால் எனக்கு வேலைக்கு வசதிங்கும் போது இளைய மகன் அஸ்வத்து. அப்போ நான் இங்கே வந்தாச்சு. வந்த உடனே பார்த்தா கொரோனா. அப்போ கூட நான் ஒரு மீட்டிங்லாம் இருந்தது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு யூனிவர்சிட்டியில் நான் ஒரு 1.5 மணி நேரம் தியேட்டரை பற்றி பேச்சு. தியேட்டர்
இந்த இது பிளேஸை பற்றி கூத்துப்பட்டுற அந்த மாதிரி கூத்து தியேட்டர் பற்றி பேசுகிறதுக்கு. நான் அந்த ஆர்இசிக்கெலாம் வந்து ஜட்ஜாக போயிருக்கிறேன் கூத்துக்கு, ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜுக்கு திருச்சியிலாம் 2 தடவை அப்படி போயிருக்கிறேன். இங்கே வந்து அந்த கொரோனா நேரத்தில் எனக்கு வருமானமே இல்லைன்னு நினைக்கும் போது வந்து உங்களுக்கு 25,000 தர்றோம் 1.5 மணி நேரம். முதல் நாள் வந்து நாங்கள் காரில் கூட்டிகிட்டு போய் அங்கே உள்ள அங்கே ஏசி ரூம்லாம் நாங்கள் நல்ல வசதியாக தங்க வச்சிடறோம். மறுநாள் நீங்கள் மதியம் ஒரு 1.5 மணி நேரம் தியேட்டரை பற்றி பேசுங்க. தியேட்டர்னா சினிமா தியேட்டர் கிடையாது, இல்லை ஜனங்களுக்கு தான் கொஞ்சம் பொது புத்தின்னு ஒன்று இருக்கு இல்லையா, இது இப்போ பிளேஸ் நாடகங்களை பற்றி, தமிழ் நாடகத்தை உங்களுக்கு கூத்துப்பட்டுற அனுபவத்தை பற்றியெல்லாம் பேசுங்க. எனக்கு ஒரு பெரிய அருமையான அப்பா பாலைவன சோளம் மாதிரி இப்படி ஒரு வாய்ப்பு. 1.5 மணி நேரம் பேசுறதுக்கு 25,000 நினைக்கிறேன். என்ன ஆகி போச்சுன்னா கொரோனா வந்துருச்சு. அப்போ நேச்சுரலாக கேன்சல் தானே. அது வந்து ஏப்ரல் 3ஆம் தேதி அந்த ஃபங்க்ஷன்றாங்க அந்த யூனிவர்சிட்டியில். இது 24ஆம் தேதி இங்கே என்ன சொல்லிட்டாங்க, அந்த இது கொண்டாந்துட்டாங்க, லாக்டவுன் கொண்டாந்துட்டாங்க. அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு லைஃபு. அப்போ வந்து சினிமா என்னும் போது ரிலீஸு 2020 தான். அது வந்து ஒரு கரு பழனியப்பன் வந்து அதில் உள்ள சில விஷயங்களை ஃப்ளாஷ் பண்ணார். நான் கூட பயந்தேன், இதெல்லாம் ஃப்ளாஷ் பண்ணுறாங்களே அப்படின்னு. ஆனால் அவர் ஃப்ளாஷ் பண்ணது அப்படியே உதயநிதி பார்த்துட்டு கம்ப்ளீட் லாக்டவுன் நேரத்தில் என் புத்தகம் வேணும்னு எனக்கு கேட்குறாரு. அப்போ நான் பப்ளிஷர்கிட்ட கேட்டால், இல்லை அப்போ இந்த லாக்டவுன் கம்ப்ளீட் லாக்டவுன் முடியணும் 24, அதுவும் இன்னும் 24, அதிலிருந்து இது வரைக்கும் 10ஆம் தேதி வரைக்கும். அப்போது இது ஜூலை மாதம் 6ஆம் தேதி அவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் என்கிட்ட பேசினாங்க. அப்போ அவங்க ஆட்சியில் கிடையாது. இன்றைக்கி இருக்கிற துணை முதல்வர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் வந்து அப்போ ஆட்சியில் கிடையாது. அவங்களாம் முதல்வர் ஸ்டாலின் அப்போ முதல்வர் ஆகலை, இப்போ எதிர்கட்சியாக தான் இருக்காங்க. அவர் என்னுடைய நூலை படிச்சுட்டு, சினிமா என்னும் போகத்தை படிச்சுட்டு அப்படியே பிரமிப்பாக பேசுகிறாரு. சார் இதெல்லாம் சினிமா கட்டுரைகளே கிடையாது, சினிமா கட்டுரைகளே கிடையாது. ஏன்னா மற்றவங்கெல்லாம் சினிமா கட்டுரையில் எழுதிட்டு இருக்காங்க. இது வந்து சினிமா கட்டுரையில் நீங்கள் எப்படி என்ன அனுபவம், அதில் நீங்கள் இந்த இங்கிலீஷில் ஸ்பான்டானியஸாக நீங்கள் அதை பற்றி கூட சொல்கிறாரு அவர். அப்போ அந்த கரெக்டாக அதை வந்து எம்ஜி சுரேஷ்லேருந்து எல்லாருமே சொல்லுவாங்க. அது எப்படி சார் கரெக்டாக ஆப்டாக ஒரு அப்படியே ரெலவெண்ட்டாக ஒரு வார்த்தையை கோட் பண்ணுறீங்க. நான் சென்னையிலேருந்து கோட் பண்ணப்பெல்லாம் சென்னையிலேருந்து கோட் பண்ணதை அவர் எம்ஜி சுரேஷ், உங்கள்கிட்ட பெரிய குவாலிட்டி இது. இங்கே எழுதின ஊட்டியில் தலை சிங்கத்துலேயும் கரெக்டாக ஷேக்ஸ்பியர்லாம் எந்தெந்த இடத்த சொன்னது பூராமே மைட் லைன்ஸாக இருக்கும். இப்போ நீங்கள் அப்படி சொன்னது இவரும் உதயநிதி சார்னு சொல்கிறாரு. எப்படி சார் அப்படி கரெக்டாக அந்த நீங்கள் இங்கிலீஷில் போடுறதே நான் ரொம்ப ரசித்தேன் சார். சார் இதுக்கு வந்து நான் வந்து இப்படி கூகுளில் அவ்வளோ ஒர்க் பண்ணேன் அப்படி சொல்லி ஒரு ஜூலை 6ஆம் தேதி எனக்கு ஃபோன் போட்டார். ஒருவேளை அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் பெரிய திருப்பு முனை. என்னுடைய வாழ்க்கையில் திருப்பு முனைனா, ஏன்னா பெரும்பாலும் வந்து அதுக்கப்புறம் எனக்கு எந்த வாழ்க்கையும் இல்லைன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவர் வந்து அதுக்கப்புறம் கலைஞர் டிவியில் என்னை இப்போ இது பண்ண சொன்னார். அதே 2020 ஆகஸ்ட் மாதமே நான் போனேன். அந்த கொரோனா நேரத்துலேயே மாஸ்க்கெல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாம் கையில் அந்த இதெல்லாம் சொல்யூஷன்லாம் தடவிக்கிட்டு போகிறேன். அதில் ஆரம்பித்தது அப்புறம் செப்டம்பர் 21 அப்போ தான் ஷூட்டிங்கே ஆரம்பித்தாங்க. அதுலேயும் பாருங்கள், ராஜநாயகத்துக்கு ஈஸியாக அவர் பெரிய இளவரசர் எனக்காண்டி ரெட் கார்பெட் வெல்கம் விரிச்சாருலாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு இன்ஸ்டிடியூஷனில் நுழையும் போது அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா. கலைஞர் டிவியில் அவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் என்னை வந்து சாரே கேட்டார், கூப்பிட்டாங்களான்னு கேட்டார். இல்லைன்னு தான் உடனே அவங்க கூப்பிட்டாங்க. புரியுதுங்களா? இல்லை கூப்பிடலையா, கூப்பிடுவாங்க அப்படின்னாரு. கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு அதே மாதிரி ஆகஸ்டில் இன்னொரு ஷூட்டிங். எனக்கு என்னடா அது மறு ஒளிபரப்பு மாதிரி இருக்குது. நம்ம 2020 பண்ணதே இப்போ திரும்ப 2021 நடக்குதுன்னு பார்த்தா செப்டம்பர்லேயே ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. செப்டம்பர் மாதத்துலேருந்து எனக்கு கலைஞர் டிவியில் இப்போ 3.25 வருஷமாக நான் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறேன். இப்போ ராஜநாயகன் 159 எபிசோட்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக நான் பண்ணிட்டேன் இதில் கலைஞர் டிவியில். அதில் பார்த்தீங்கன்னா வந்து
முரசு டிவியில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் 8:30 மணிக்கு ஒளிபரப்பிக்கிட்டு இருக்கேன். இப்ப ராஜநாயகத்தோட ஃபியூச்சர் எழுத்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பண்ண போறீங்க? இல்லை, அந்த மாதிரி திட்டங்கள் தான் எதுவுமே இல்லாத வாழ்க்கை தான் ராஜநாயகத்தோட வாழ்க்கை. இப்போ இந்த 159 எபிசோடு நான் பண்ணியிருக்கேன்னா, ஒரு டிவி ப்ரெசென்டர், மற்ற எழுத்தாளர்கள்லாம் எழுத்துல மட்டும் இருப்பாங்க. எனக்கு இப்படி ஒரு சில எழுத்தாளர்களுக்கு மீடியா இதெல்லாம் இருக்குது, இருந்தாலும் எல்லா எழுத்தாளர்களும் கிடையாது இல்லையா. நான் வந்து இந்த மாதிரி அதோட தான் அந்த 11 புத்தகங்கள் இப்போ 2020 8 புத்தகம் வந்திருக்கு. அது போக நீங்கள் இப்போ இன்னும் ஒரு 3 புத்தகம் நீங்கள் வெளியிட போகிறீங்க, சாய் ரமணாவுடைய ஜெய்ரிகி பப்ளிகேஷன்ஸ். என்ன அந்த அளவுக்கு தான். இன்னும் நான் வந்து பெருசாக பிளானிங்கே லைஃப்பில் எதை பாருங்கள், இப்போ உதயநிதி என்னை கூப்பிடுறது என்ன என்னுடைய பிளானா? அதே மாதிரி முத்துசாமியை வந்து நான் சந்திச்சது கூட என்னுடைய பிளான்னு சொல்ல முடியாது. தற்செயலாக இங்கே பக்கத்தில் கூத்துப்பட்டியோட தேடி போய் பார்க்குறேன், சிங்கப்பூர் போயிருக்கேன். அடுத்தோட போன உடனே இங்கே ஷேக்ஸ்பியர் கிளாஸ் எடுங்க அப்படிங்கிறாரு. நீங்கள் உங்களுக்கு ஃபுல் டைம், அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நானே அவங்கள அதான் கேட்டேன், இஃப் யூ டோன்ட் நோ ஷேக்ஸ்பியர் ஹவ் கேன் யூ சே யூ ஆர் அன் ஆக்டர்? அதான் நான் கேட்டது. இதை வந்து இன்னொருத்தரும் ஃப்ரெஞ்சு ஒரு தியேட்டர் பர்சனாலிட்டியும் கேட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இஃப் யூ டோன்ட் நோ ஷேக்ஸ்பியர் ஹவ் கேன் யூ சே யூ ஆர் அன் ஆக்டர்? வாசிப்புன்றது நடிகர்கள்ட்ட இப்போ எல்லாத்தையும் கிடையாது. இப்போ இருக்கிற மாதிரி பாவலா பண்ணுறவங்க நிறைய பேர், வாசிப்பு இருக்கிற மாதிரி. அதுலேயும் இந்த அதுக்கப்புறம் நான் எவ்வளவோ அவங்களுக்கு வந்து ஷார்ட் ஸ்டோரிஸ், தி ஜானகிராமன், கிருஷ்ணன் நம்பி, இவர் அசோகமித்ரன் ஷார்ட் ஸ்டோரிஸ் எல்லாம் அவங்களுக்கு கிளாஸ் எடுத்துருக்கேன். மாடர்ன் தமிழ் லிட்ரேச்சரில் இருந்த முத்துசாமியோட பற்றி நான் ஒரு ஆர்டிக்கிள் எழுதினேன். ரொம்ப பிரமாதமான ஆர்டிக்கிள், தீரா நதியில் பப்ளிஷ் ஆச்சு. அதெல்லாம் நான் சொல்ல ஏன் நான் தயங்குறேன்னா, அப்போ அவர்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு நீங்கள் முத்துசாமிகிட்ட வேலை பார்த்தீங்க, அவர்கிட்ட சம்பளம் வாங்கினீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. நீங்கள் அந்த ஆர்டிக்கிளை பார்த்தாலே தெரியும். இது சம்பளம் வாங்காட்டினாலும் அந்த ஆர்டிக்கிள் அப்படி தான் நான் எழுதியிருக்கேன். அப்படி ஆர்டிக்கிள்ஸ் உங்கள் இதுலேயே பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் முத்துசாமியை பற்றிலாம் எழுதியிருக்கேன். இந்த நட்பு பற்றி, அசோகமித்ரனுக்கு முத்துசாமிக்கு உள்ள நட்பு பற்றிலாம் அதெல்லாம் வந்து வேற யாருமே எழுத முடியாது. அவர்கிட்ட நான் அவ்வளோ விஷயங்களை கிரகிச்சேன். எழுத்தை பற்றி அவ்வளோ பெருமையாக பேசுகிறவங்களா நிறைய வாசகர்கள் இருக்காங்க, அவங்களுக்காக ஒரு வார்த்தைகள் சொல்லுங்க. இல்லை, அவங்களுக்கெல்லாம் நான் வந்து ரொம்ப நெகிழ்ந்து போய் நன்றியை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? சின்ன வார்த்தையில தான் நான் சொல்ல முடியும். என்னுடைய நெகிழ்ச்சியான நன்றி. எனக்கு தெரியும் எவ்வளோ பேர், நான் தான் சொல்கிறேனே, அதாவது என்னை பற்றி அவுட்ஸ்டாண்டிங் சொல்லி எழுதின எழுத்தாளர்கள்ல இருந்து என்ன, அதே மாதிரி இந்த வாசகர்கள்ல இருந்து எல்லாருமே அந்த அவங்களுக்கு பிரமிப்பாக தான் என்னை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் நெசமா சத்தியமாக நான் சொல்கிறேன், எனக்கு எந்த பிரமையும் கிடையாது, பிரமிப்பும் கிடையாது. நான் ரொம்ப கொசுவை விட சாதாரணமானவன். யாரும் கிண்டல் பண்ணால் கூட நான் வருத்தப்பட மாட்டேன். கொசுவை விட, ஏன்னா இன்னைக்கு ராஜநாயகம் உண்மையில அதான், இந்த இடத்துல செத்தனா யார் வரப்போறா? பக்கத்தில் வீட்டுக்காரங்க உடனே அரேஞ்ச் பண்ணுவாங்க, உடனே போய் கிரிமேஷன் முடிஞ்சிடும், அவ்வளோதான். அப்புறம் தான் என் பிள்ளைய கூட வருவான். நான் சொல்லிட்டேன், ஒன்று கிரிமேஷன் கூட வேண்டாம், எப்படியாவது இந்த எனக்கு இன்னும் பெர்மனன்ட் அட்ரஸ் இல்லை. இந்த 9 வருஷத்துலையும் பாருங்க என்னுடைய வாழ்க்கை எவ்வளவு சவாலானதுன்னா, ரொம்ப சஃபரிங்ஸ் பார்த்துக்கிங்க. 7வது வீடு இது, 9 வருஷத்துல 7வது, அதுவும் 8.5 வருஷத்துல. இந்த வீட்டுக்கு வந்து இப்போ ஏப்ரலில் வந்தேன், 8.5 வருஷம். அப்போ 8.5 வருஷத்துல 7வது வீடு. இவ்வளவு சஃபரிங்ஸோட தான் இந்த 8 புத்தகமும் ரிலீஸ் ஆகிருக்குது. இந்த 159 எபிசோட்ஸும் நான் பண்ணியிருக்கிறேன். இவ்வளவு நடந்திருக்கிறது. இல்லை என்னுடைய திட்டம்னு எதுவும் கிடையாது. என்னன்னா, என்னுடைய வாசகர்கள் நீ சொன்ன மாதிரி அதை புத்தகமாக போட்டாலே அதுவே ஒரு புக்லெட்டாக அருமையான புத்தகமாக இருக்கும். எழுத்தாளர்கள்ல இருந்து கி ராஜநாராயணன், சாரினி பேதால இருந்து இவங்கெல்லாம் என்னை பற்றி சொன்னதான் அப்படியே போடுற. அதில் எல்லா வாசகர்களும் யார வாசகர்கள், நான் எழுத்தாளர்களோட ரொம்ப உயிரானவர். ஒரு எழுத்தாளர் என்ன செஞ்சாரு, நான் இந்த ஊட்டியில் நடந்த அவமானத்தை பற்றி, இந்த மாதிரி தவமாரி இது தவமா ஏமாளித்தனமா இது அப்படின்னு சொல்லி தான் ஊட்டியில் தலை செஞ்சது. இவ்வளவு ஒரு வாசகன்றதுனால இவ்வளோ அவமானம் அப்படின்னு சொன்னப்ப, ஒரு எழுத்தாளரே இன்னொரு விஷயம், ராஜநாயகம் வாசகர்ன்றதுக்காண்டிலாம் கிரீடம்லாம் வைக்க முடியாதுன்னாரு. அன்னையோட அவரை படிக்கிறதுன்னு நிறுத்திட்டேன். எனக்கு இன்னொன்று சொல்லிடுறேன், வாசிக்கிறதுக்கு இங்கிலீஷில் நிறையா இருக்குது.
அதற்கு எனக்கு ஆயுள் கிடையாது, எனக்கு அதுதான் பிரச்சனை. அது போக ஷேக்ஸ்பியரை ஷேக்ஸ்பியரை விட உலகத்துல யாருங்க பெரிய எழுத்தாளர்? ஒருத்தரும் கிடையாதுங்க. நீங்க எந்த ரைட்டர்ஸ் எடுத்தாலும் ஷேக்ஸ்பியருக்கு மேல யாரும் கிடையாது. அவரை நான் ரிவைஸ் பண்ணி இன்னும் ரிவைஸ் பண்ணணும்னு நினைச்சாலே ஆயுஸ் கிடையாது. அவருடைய ஒரு 6 புத்தகத்தை எப்படியாவது 6 பிளேஸை வந்து நம்ம ரிவைஸ் பண்ணிட மாட்டோமா நினைக்கிறேன். எனக்கு அதற்கான நம்பிக்கை போயிடுது. ஏன்னா ஒவ்வொரு புக்குலையும் அவ்வளோ வேலை இருக்குது. அப்போ பாருங்க, வாசிக்கிறதுக்கு ஏராளமாக இருக்குது. என்னை வந்து இப்போ இப்படி படிக்கிறாங்க இவங்கெல்லாம் இப்படி சொல்கிறாங்கன்னா, இது வந்து அதான் வேங்கட சுப்பிரமணியம் சொல்லுவார் அந்த காலத்தில். இதெல்லாம் பாருங்க 1990 அன்புமிக்க அறிஞர் ராஜநாயகத்துக்குன்னு. என்னங்க, நான் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தமிழும் அறகுறை எதுவுமே தெரியாது, இல்லை இலக்கணம் கூட தெரியாது. என்ன போய் அன்புமிக்க அறிஞர் ராஜநாயகம்? இல்லைங்க, அறிந்தவர் அறிஞர். நீங்கள் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் அது வந்து உடனடியாக அவர் சொல்லிடல. என்னை பற்றி சொன்ன கமெண்ட் எல்லாமே உடனடியாக நடந்துடல. நான் அவர்கிட்ட போய் பிரமிழுக்கு வேலை கேட்குறேன். இன்னொரு நாள் வந்து என்கிட்ட அவர் கேட்குறாரு, இந்த இவரை பற்றி பேச போகிறேன், டிகேசி பற்றி, நீங்கள் ஏதாவது எனக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். நான் உடனே ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடியே ஜானகிராமனை பற்றி நான் நினைவு மதிப்பீட்டு மடல் வெளியிட்டதுலேயே நான் என்னை வச்சு செமினார் நடத்தி அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வந்து இப்படி இருக்காருன்றதான். அந்த நேரம் நான் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இல்லையா? அப்போ பாருங்க, வாட் அ பீஸ் ஆஃப் ஒர்க் இஸ் எ மேன். அப்போ வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் 25 லட்சத்தில் ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி பாண்டிச்சேரியில். அவரும் இந்திரா பாரதி அடிக்கடி சொல்றது வந்து, ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எப்படிங்க இப்படிலாம் இருக்காங்க அப்படின்னு. 1992 அப்புறம் உங்களுடைய டைரக்டர் திரு பாக்யராஜ் அவர்களை சந்திச்சீங்க, அந்த அனுபவத்தை பத்தி சொல்லுங்க. அவரு சொல்லியிருக்காரு, நீங்க சொல்லுங்க. இதுக்குமே நான் வந்து கிரெடிட் கோஸ் டு சாய் ரமணா தான். சிலர் வாழ்க்கையில வரும்போது என்னடா வர்றாங்கன்னு தான் நினைக்கிறோம். இப்ப பாருங்க, சாய் ரமணா வந்து பாக்யராஜ் உடைய ஃபோன் நம்பர் கிடைக்குமான்னு கேட்குறாரு. நான் எனக்கு சினிமாக்கள் உள்ளவங்க யாருமே இப்போ எனக்கு தொடர்பு கிடையாது. நான் வந்து அப்போ வந்து கேபிள் சங்கர்கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கி அவர்கிட்ட கொடுக்குறேன். அவர் போய் சந்திக்கிறாரு. சந்திச்சுட்டு வந்து என்னை வந்து இந்த மாதிரி பாக்யராஜை போய் சந்தித்தேன். இந்த மாதிரி அப்போ தான் பாக்யராஜ்கிட்ட நீங்கள் சொன்னது சொன்னார். அவர் தான் சொல்லியிருக்கிறாரு, இப்போ வந்து ராஜநாயகம் பெரிய ரைட்டர்னு. அவர் பாக்யராஜ் வந்து அதெல்லாம் கூட பெருசு இல்லை. பாக்யராஜ் சார் வந்து நான் ராசுக்குட்டியில் அனுபவித்த அவமானங்களுக்கெல்லாம் அளவே கிடையாது. அந்த அந்த என்ன சொல்கிறது, அதையே கலைந்த ஒப்பனைன்னே நான் எழுதியிருக்கிறேன். அதில் அவருக்கு மேலே எனக்கு ஒரு கசப்பே உண்டு. அப்படிங்கிற சூழ்நிலையில் எனக்கு நீங்கள் சந்தித்ததை நான் சந்திக்கணும் கூட அப்போ நான் எதிர்பார்க்கல. அப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க, இல்லை சார் நீங்கள் பாக்யராஜ் சார் உங்களை இப்போ சந்திக்கணுங்கிறாரு. அப்படியா அப்படின்னு நான் விட்டுட்டேன். அவர் ஃபோன் போட்டார். ஃபோன் போட்டு நான் உங்கள் புத்தகம்லாம் படிச்சுட்டு இருக்கிறேன், அவர் சாய் ரமணா உங்கள் புக்கெல்லாம் கொடுத்தாரு, நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் ராஜநாயகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி என்கிட்ட உங்களை நான் சந்திக்கணுங்கிறாரு. அப்போ 7 தடவை ஃபோன் போட்டார். அதாவது அவங்களுக்குலாம் ஈகோவே கிடையாது. உங்களுக்கு தெரியும், வெட்டி பயிரெலாம் அந்த உலகத்தில் எவ்வளோ ஈகோவோட இருக்கான், ஒன்றுமே இல்லாதவெல்லாம். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா 7 ஃபோன் சார். அப்புறம் நான் போய் மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் என்னை பற்றி ஒரு 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 வீடியோ விட்டுருக்காரு பாருங்க. அந்த ஏதோ ராசிக்குட்டியில் இருந்த எனக்கு அவமானங்களுக்கெல்லாம் அவர் பதில் சொல்கிற மாதிரி அந்த வீடியோ. அதெல்லாம் பாக்யராஜ் வந்து நான் என்ன சொல்கிறது, அவர் வந்து இப்படி ஒரு அற்புதமான, நிஜமாவே சொல்கிறேங்க, அவர் ரொம்ப அற்புதமான மனுஷன். ஏங்க அவர் எட்டிய உயரங்களுக்கெல்லாம் எனக்கு வந்து இவ்வளோ 7 ஃபோன் போடணும்னு அவசியமே கிடையாது. அதுக்கப்புறம் நான் அப்பயும் சொல்கிறேன் சார், நான் 1900 நான் வந்து யாரையுமே தேடி போய் பார்க்குறதில்ல. இப்போ இங்கே வந்து உங்களுக்கு 92க்கு அப்புறம் நான் உங்களை எப்பயாவது சந்திச்சிருக்கேன்னா, இந்த ஊருக்கு சென்னைக்கு வந்து இப்போ 9 வருஷம் ஆகுது, உங்களை நான் சந்திக்கணும்னு நினச்சதே கிடையாது சார். அது 92ல் ஒரு 5 மாதம் யூ ஆர் ஒன் அமங் த மெனி பாசிங் கிளவுட்ஸ் இன் மை லைஃப்னு. இதுக்கெல்லாம் யாருனாலும் மூட் அவுட் ஆகிடுவாங்க. அந்த யூ ஆர் ஒன் அமங் த மெனி பாசிங் கிளவுட்ஸ்ன்னு சொன்னதுக்கு மேலே என்ன வார்த்தை இருக்குது? ஆனால் அப்புறம் ரொம்ப குழந்தை மாதிரிங்க, வந்து ஈகோ கொஞ்சம் கூட இல்லாதனால தான் ராஜநாயகம் பாக்யராஜும் திரும்ப சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. அதுக்கு மூல காரணம் சாய் ரமணா. உங்களுக்கு வந்து இசை மேல ஆர்வம் இருக்குன்னு தெரியும். அதுவும் நீங்க கர்நாடக சங்கீதமும் சரி, இல்ல இசையை பத்தி ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறீங்க. அதோட இசையில எப்படி உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சு, அதை பத்தி சொல்லுங்க. அதாவது
செல்ஃப் ஸ்டாண்டிங் தான் எல்லாமே. அதான் இப்போ ஒரு நம்ம தேடல் பூராமே செல்ஃப் ஸ்டாண்டிங் தான். எப்படி நம்ம இலக்கியத்தில் தேடணும், இலக்கியத்தில் படித்த மாதிரி தான். அதே மாதிரி தான் வெஸ்டர்ன் லிட்ரேச்சரில், ரஷ்யன் லிட்ரேச்சரோ, ஃப்ரெஞ்சு லிட்ரேச்சரோ, இது லாட்டின் அமெரிக்கன் லிட்ரேச்சரோ, அதே மாதிரி வேர்ல்டு மூவிஸ், அதே மாதிரி ஹாலிவுட் மூவிஸை பற்றி அவர் சார் நிவேதா கூட சொல்லுவார், ராஜநாயக ஹாலிவுட்டை பற்றி ஒரு புத்தகமே எழுதலாம்னு. அதாவது அந்த நாலேஜை பற்றி சொல்கிறக்காண்டி அப்படி சொல்லுவார். சொல்லப்போனால் அவர் சார் நிவேதா சொல்வார், எனக்கு ஹாலிவுட்டை பற்றி எதுவுமே தெரியாது ராஜநாயகம் அப்படின்வார். அப்படி எல்லாம் ரொம்ப அந்த அந்த மாதிரி ஒரு ஈகோ. அவரும் ஒரு ஸ்ட்ரைட்டான ஆள் சார் நிவேதா. நான் தான் சொல்லுவேன், இந்த அதாவது எ செயின்ட் அமங் த ரைட்டர்ஸுங்க சாருவை. அப்படி ஒரு பர்சனாலிட்டி அவர். இதில் கர்நாடக சங்கீதத்தை பற்றி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜானகிராமனை படிக்கும்போது கர்நாடக சங்கீதத்து மேலே இயல்பாக ஆர்வம் வந்து முடியாது. அதான் நான் சொல்கிறேன், எனக்கு என்விரான்மெண்ட்டே கிடையாது. எங்கள் சொந்த பந்தங்களில் யாருமே வந்து சங்கீதம்னாலே என்னன்னே தெரியாது. அப்படி ஒரு சூழலில் வந்து என்னுடைய பெரிய மாமனாருடைய அண்ணா மட்டும் போய் சங்கீதம் படிச்சுட்டு வந்தார். அதனால் வந்து என்ன சங்கீதம் முணுமுணுப்புலே இருப்பார். அது வந்து அதுவும் ஒரு அபூர்வ கேரக்டர். அதாவது அவருக்கு வந்து சங்கீதம் தெரியுமோ இல்லையே, மற்ற விஷயங்கள் லிட்ரேச்சரோ வேற எது, இப்போ வேற என்ன சொல்றது, இவ்வளோ வெர்சடைலாக வேற எது, சங்கீதம் நகைக்கடை பிஸ்னஸ்ஸு, அதோட சங்கீதம் அவருடைய வாழ்க்கையில் அது ஒரு அம்சமாக இருந்தது. இப்போ நான் என்னன்னா, கர்நாடக சங்கீதத்தை பற்றி ஜானகிராமன் எழுதின படித்த உடனே அதிலே ஹிந்துஸ்தானியை பற்றியும் ஜானகிராமன் எழுதிட்டார். அந்த மராட்டி பாடகர்களை பற்றிலாம் எழுதியிருப்பார். இப்போ நேச்சுரலாகவே எனக்கு வந்து அது தேடல் ரொம்ப அதிகம்னால நான் வந்து கர்நாடக சங்கீதம், அதே மாதிரி இது ஹிந்துஸ்தானி. கர்நாடக சங்கீதத்தில் ஒரு செம்பை வைத்தியநாத பாகவதர், அவர் மேலே பெரிய எனக்கு அபிப்பிராயம் கிடையாது. இந்த செம்மங்குடி, அது மாதிரி அரியக்குடி, இப்படி இந்த மகாராஜபுரம் விஸ்வநாத ஐயர், இவங்க கேசட் எல்லாம் கேசட்ஸ் தான் எங்களுக்கு அப்போ வேற வழியே கிடையாது. மதுரை மணி ஐயர், எம்டி ராமநாதன், இப்படி பார்த்தீங்கன்னா ஜிஎன்பி. என் வீட்டில் எந்நேரமும் வந்து அந்த ஜிஎன்பி பாடிக்கிட்டு இருப்பார், மதுரை மணி பாடிக்கிட்டு இருப்பார், மணி ஐயர் பாடிக்கிட்டு இருப்பார். இப்படி தான் மதுரை மணி ஐயர் தான் என்னுடைய ஃபேவரட். ஒரு ஸ்டேஜில் வந்து ஒருத்தர் ஜானகிராமனுக்கு நெருக்கமான ஒருத்தர் வையச்சேரி தேவாரம் பாலசுப்ரமணியம், அவரை கேட்டப்ப ஜானகிராமனுக்கும் மதுரை மணி ஐயர் தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்ம குருநாதரும் மதுரை மணி ஐயரா, நானும் மதுரை மணி ஐயர் தான் ஃபேவரெட்டு. எது சொல்கிறேன்னா, அந்த மாதிரி தேடல் எப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணமா இந்த ஜிஎன்பியோட சண்முக பிரியான்வாங்க. அந்த காலத்தில் என்ன தேடினாலும் கிடைக்கல. ஒரு தடவை வந்து இதில் டவுன் ஹால் ரோட்டில் மதுரையில் ஒரு கேசட் கிடைக்குது, சண்முக பிரியான் லட்சம் கோடி ரூபா ஜனமோ லாட்டியில் விழுந்த மாதிரி வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றேன். அந்த இது டேப் வீக்கு, அது அப்படியே இந்த இதில் ரெக்கார்டர்லேயே சுற்றிக்கும் தெரியுமா, பாடாமல் சுற்றிக்கிட்டே இருக்கும், அப்படியே உள்ள பூரா சுற்றிடும். அப்படி அழகாக வாங்கினது. இப்படி அதே மாதிரி செம்மங்குடி வந்து பார்த்தீங்கன்னா, அவர் கரகர பிரியா, இதெல்லாம் அத்தாரிட்டின்னா அதுக்கெல்லாம் நாங்கள் அலைஞ்சிருக்கேன். நான் அப்படி அலைஞ்சிருக்கேன். நான் இதே வேலையாக அலைவேன். எங்கேயாவது செம்மங்குடி கரகர பிரியா கிடைக்கும். ஆனால் ஒரு துக்கடா பாட்டு தான் கிடைச்சிச்சு அந்த ஸ்டேஜில். நான் இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் அப்படித்தானே இருந்தது. எங்கேயாவது கிடைச்சிடாதா, ஏதாவது பண்ணிட மாட்டோமா அப்படிலாம். அப்படி அந்த மாதிரி தான் கர்நாடக சங்கீதம்லாம் அவ்வளோ கேசட்ஸ். கீரா கூட அதை எழுதினார். அப்படியே இசை தொகுப்புகளை சேகரம் செய்து வைத்திருப்பவர்னு என்னை பற்றி எழுதினார் கதை சொல்லியில். கீரா எழுதினார். அதே மாதிரி பண்டிட் சேதராமன்லேருந்து, அதாவது படேகுலாம் அலிகான்லேருந்து வாத்தியம் வாசிக்கிறவங்கள வந்து ஒரு ஷெனாய், பிஸ்மில்லா கான்லேருந்து எல்லாம் சரோடு, இப்படி என்னென்ன வாத்தியங்கள் உண்ட, ஃப்ளூட்டு, சௌராசியா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதே வேலையாக இருந்திருக்கேன். இன்னும் சொல்ல போனால் என்ன கேட்டிங்கன்னா, கிரிக்கெட் கமெண்ட்ரி கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. கமெண்ட்ரியை வந்து பார்க்க முடியும், நம்ம என்ன நடக்குதுன்றதுக்கு ஸ்க்ரோலிங் லெட்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நான் அந்த சவுண்டை ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே ஹிந்துஸ்தானி கேட்டுக்கிட்டு இருப்பேன், கர்நாடிக் கேட்டுக்கிட்டு இருப்பேன். அந்த டைம் பேலன்ஸ் பண்ணுறேன். அந்த மாதிரிலாம் இருந்திருக்கேன். அவ்வளோ இதில் நான் வந்து இந்த இதில் போய் சிறுலூத்தூரில் ஒரு நல்ல லைப்ரரி, அங்கே போய் ஒரு 3 மாதம் சங்கீத புத்தகங்களையாக எடுத்து வாசித்தேன். இதில் ஒரு விஷயம் நான் சொல்லணுங்க. 80s 90s எல்லாருமே வந்து இளையராஜா,
ரகுமான்ல விழுந்துட்டாங்க. ரகுமான் 92ல், இளையராஜா உங்களுக்கு தெரியும் 75ல் வந்தார். 80ஸ்ல கிட்டத்தட்ட அவர் முழுசாக ஃபீல்டவே ஆக்கிரமிச்சிட்டாரு. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் எஸ்பிபியோ, ஜேசாஸோ, சுசிலாவோ, ஜானகியோ, இப்படி இவங்க எல்லாம் நான் பார்த்தீங்கன்னா அந்த சினிமா மூவி சாங்ஸ்லேயே வந்து பழைய பாடல்களை தான் ரொம்ப ரசிப்பேன். பிபி ஸ்ரீனிவாஸ், கிஷோர்குமாரும் பிபி ஸ்ரீனிவாஸ் தான் என்னுடைய ஃபேவரட்ஸ். ஆர்கெஸ்ட்ராலெல்லாம் பாடுவேன் நான், எல்லார் பாட்டும் பாடுவேன். சீர்காழி, டிஎம் சௌந்தரராஜன் எல்லார் பாட்டும் பாடுவேன். அதில் எனக்கு பிபிஎஸும் அவங்களும் தான், கிஷோரும் தான் ஃபேவரட். அதே தேடல். அது போக வேர்ல்டு மூவிஸ்லாம் எத்தனை சிடி டிவிடி வாங்கியிருப்பேன்றது கணக்கே கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து என்னை வந்து இந்த முரட்டுத்தனமா அந்த தமிழ் படங்கள் மேலேயும் தமிழ் இது இத்தனைக்கும் தமிழ் படத்தை பற்றி நான் சினிமா என்னும் போது முதல் பாகம் பூரா எக்ஸ்க்ளூசிவாக தமிழ் மூவிஸை பற்றி தான். எல்லாத்துலேயுமே நான் அந்த தாமரையில தண்ணி மாதிரி இங்கே உள்ள சூழலுக்கு நான் இருந்தேன்னா, அரசியல் இங்கே நடந்துகிட்டு இருக்க இசை அரசியலில் தான் மூழ்கி இருப்பேன். நல்ல வேளை நான் வந்து கர்நாடிக் மியூசிக்கையும் ஹிந்துஸ்தானி மியூசிக்கையும் கேட்கறதே வேலையாக வச்சுட்டேன். வீட்டுக்குள்ளே எந்நேரம் பாடிட்டு இருப்பாங்க. எந்த ஊரில் இருந்தாலும் நான் வந்து இவங்க கேசட்ஸ் தான். ஹிந்துஸ்தானி அதே மாதிரி பண்டிட் சேதுராமன், பண்டிட் சேதுராமன்றது நியூமராலஜிஸ்ட், பண்டிட் பீம்சென் ஜோஷி. பண்டிட் சேதுராமனையும் நான் படித்தேன், அது தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. இது வந்து பண்டிட் பீம்சென் ஜோஷி, அவருடைய அவர் வந்து அவர் தம்பி மகனுக்கு கல்யாண பத்திரிக்கையை நான் பார்க்க நேர்ந்தது. அப்போ என்கிட்ட அவருடைய கேசட்ஸ், அவ்வளோ கேசட்ஸு பண்டிட் பீம்சென் ஜோஷி மேலே அவ்வளோ பிரியம். அவருடைய தம்பி மகன் வந்து எனக்கு லெக்சரராக பாருங்கள், அது ஒரு செக்ஷன் சார். மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் வேறு படித்தேன் சார் 2000ல். 2000ல் மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கினேன் நான். மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன். அப்போ வந்து என்னுடைய ஆசிரியர் வந்து என் தங்கச்சிக்கு மேரேஜ்னு கொடுக்குறாரு. அதில் போட்டிருக்கு மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் பண்டிட். ஆமாம், நான் அப்போ அவர்கிட்ட நான் சொல்லிவிட்டேன், நான் உங்கள் பெரியப்பாவோட ஆர்டன் ஃபேனுங்க, நீங்கள் சொல்லுங்கள் அவர்கிட்ட, அவருடைய பிளெஸிங்ஸ் எனக்கு வேணும் சொல்லி அவருக்கு ஒரு கிஃப்ட்டும் கொடுத்துவிட்டேன். என்னால் கல்யாணத்துக்கு வர முடியாது. அந்த ஊர் மேங்களூர், உங்கள் ஊர் தானே மேங்களூர், அதெல்லாம் என்னால் வர முடியாது, நீங்கள் கொடுத்துருங்க. அவர்கிட்ட கட்டாயம் என்னை பற்றி வாசங்க. என்னுடைய ஸ்டூடெண்ட் ராஜநாயகம்னு, ஏன்னா அங்கே அந்த மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் படிக்கும்போது யாருக்குமே பட்சன் ஜோசியை யாருக்குமே தெரியாது. என்ன, இப்போ ஒரு பண்டிட் ஜஸ்ராஜ்னா யாருன்னு தெரியாது, பண்டிட் பீம்சென் ஜோஷினா யாருன்னு தெரியாது. இப்போ வந்து இவங்கெல்லாம் உஸ்தாத் யாரு, பண்டிட்டுன்னு ஹிந்துஸ்தானியில் இந்த ஹிந்து அநேகமாக அப்படி தான் வந்திருக்குது. ஹிந்து சிங்கர்ஸ்க்கு பூரா பண்டிட்டு, இதே இப்போ உங்களுக்கு பூரா முஸ்லீம் பூரா உஸ்தாத், அதே பெண்ணாக இருந்தால் விதுசி. அப்படி வந்து இதே வாழ்க்கையா வச்சு, அதாவது எப்படி நீ வந்து பொருள் ஈட்டாம இப்படி ஆளுக்கு எப்படியா பிசினஸ் சரியா வரும், இப்படி ஆளுக்கு எப்படியா நீ வாசிக்கிட்டே இருந்து. எங்க அப்பாவே வருத்தப்பட்டிருக்காரு. நீ பாருங்க எவ்வளவு புஸ்தகம்னு, எவ்வளவு கேஸ் பின்னால. அதெல்லாம் ஒரு ஸ்டேஜில் தூக்கி போட முடியாதான் இருந்தது. ஏன்னா அந்த அவுடேட்டட் ஆயிடுது இல்லையா, அந்த கேசட்ஸ் வந்து உபயோகப்படாது. அப்போ வந்து சூட்கேஸ், பெரிய சூட்கேஸ், ரொம்ப அந்த ராட்சச சூட்கேஸ்ன்னுவாங்க, அது மாதிரி 2 சூட்கேஸில் இந்த கர்நாடிக் மியூசிக், ஹிந்துஸ்தானி மியூசிக். ஏன்னா இப்போதான் எல்லாமே யூடியூப்ல ஈஸியாக கிடைக்குது. நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு தேடணும். எல்லாம் பார்த்து சேர்த்ததெல்லாம் கழுத பொதியான பிறகு புஸ்தகங்கள்லேருந்து எல்லாத்தையும் தூக்கி முடியாச்சு. நான் ஒவ்வொரு ஊரில் அப்படி அவர் கீரா சொன்ன மாதிரி ஊரா விரட்டுறானேன்னு வார் நல்லூரா, இது நல்லாத்துக்காரன். அப்படி அலைஞ்சப்ப எல்லாமே இதாச்சு. இப்படித்தான் வந்து சங்கீதத்துலேயே நான் ஆடுவேன். அதில் ஒன்றும் எல்லாமே சந்தோஷம் தான். இப்போ இவ்வளோ எல்லா இழப்புகளையும் இப்போ நினச்சி பார்த்தா இப்படி ஒன்றுமே நான் இன்னைக்கு ஒன்றுமே கிடையாது, சம்பாத்தியம்னு ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு இந்த வேலை போச்சுனாலும், இந்த இப்போ கூத்துப்பட்டுற இந்த வேலை, அந்த கலைஞர் டிவியில் எனக்கு சம்பளம் வேலை இல்லைன்னாலும் நான் வந்து என்ன ஆக வேண்டியது. இப்போ இந்த வேலை இல்லைன்னா பைத்தியம் தான் பிடிச்சிருக்கோம். உதயநிதி ஸ்டாலின் இல்லைன்னா, உதயநிதி ஸ்டாலின் வந்து எனக்கு தெய்வம். எப்படி முத்துசாமி ஒரு தெய்வமோ அதே மாதிரி தான் உதயநிதி ஸ்டாலின். அரசியலெல்லாம் நீங்கள் என்ன வேணாலும் பேசிக்க, அரசியல் தான் எல்லாம் வந்து அவர் தானே சாஃப்ட் டார்கெட்னு வச்சுருக்காங்க. எனக்கு வந்து தெய்வம். இன்னைக்கு வந்து இந்த வேலை அவர் தரலைன்னா நிஜமாவே நான் பைத்தியம் தான் பிடிச்சிருக்கோம்.
நானும் அம்மாவும் என்ன ஆயிருப்போம்னு ரொம்ப கவலையாக இருக்குது. 2 பேருக்கும் இன்னைக்கு வந்து ஒரு லைஃப் இன்னைக்கு இருக்குன்னா, நாளைக்கு இதுவும் எதுவுமே நிரந்தரம் கிடையாதுன்றப்ப இது கைவிட்டு போகும்போது நீங்கள் கேட்கறதுக்கான இது நான் வந்து வாழ்க்கையை போகிற வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து இப்போ இந்த பூலோகத்தில் வந்ததில் எனக்கு கிடைச்சிருக்கிற, அதாவது இந்த பர்சனல் லெஜெண்டுன்னு ஒன்று பவுலோ கோயிலோ சொல்லுவார். நான் இதுதான் நினைக்கிறேன். நீ வேடிக்கை எனக்கு வந்து இதே வந்து வேடிக்கை பார்க்கறது இல்லைன்னா இவ்வளவு ஃபீல்டு நான் பார்த்துருப்பேன்னா, இவ்வளவு சாதாரணமாக இருந்திருக்க வேண்டிய ராஜநாயகன் தானே. எதுக்கு தேவையில்லாமல் கர்நாடக சங்கீதம்? வீட்டில் கூட எங்கள் அம்மா கூட பதறுவாங்க. என்னமோ இந்துஸ்தானி பாட்டு போடும்போது என்னத்தை நான் இவன் ஒருத்தன் நேரம் வீட்டுக்குள்ள இந்த சத்தம் கேட்குதுன்னு வாங்க எங்கள் அம்மா. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஹிந்துஸ்தானினா என்னன்னு தெரியாது, கர்நாடிக் மியூசிக்னா என்னன்னு தெரியாதும் போது அப்படித்தானே சொல்லுவாங்க. இது வந்து நான் சுருக்கமாக சொல்றேன்னா அதான் இலக்கியம் படித்தது, மேலே இலக்கியங்கள் படித்தது. அந்த நான் இப்போ வந்து இதில் திருப்பூரில் ஒரு 3 வருஷம் நான் வந்து உலக படங்கள் பற்றி, உலக இலக்கியங்கள் பற்றி, இந்த மாடர்ன் தமிழ் லிட்ரேச்சர் பற்றி 3 வருஷம் லெக்சர் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு சினிமாவில் இருக்கிற இயக்குநர்கள்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் அந்த படத்தை பற்றி பேசுனது, இந்த மூவியை பற்றி பேசுனது, இந்த இது அப்படின்னு சொல்லி அந்த வேர்ல்டு மூவிஸை பற்றி நான் பேசுனதெல்லாம் இன்னைக்கே ரீகலெக்ட் பண்ணிட்டு சொல்லுவாங்க. நன்றி.